படத்தின் ஆரம்பத்திலேயே இரவு நேரத்தில் ஒரு பயங்கரமான ஆழமான சதுப்பு நிலத்துக்குள் ஒரு முதலையை பார்க்கிறோம். ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறது. அந்த முதலையின் மேலே ஒரு சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த முதலையின் பிரச்சனைக்கு காரணமாக மாறுவதும் அதுதான். அங்கேயே சதுப்பு நிலத்துக்குள் இருந்த ஒரு பெரிய மிருகம் திடீரென்று அந்த முதலையை தாக்குகிறது. அது என்ன மிருகம், எங்கிருந்து வந்தது, அந்த முதலையின் முடிவு என்ன ஆனது என்று அப்போது எதுவும் காட்டப்படவில்லை. அதுக்கு பிறகு காட்சி சிஸ்டின் மற்றும் அவளுடைய தோழி ஹேனாவிடம் வந்து மாறுகிறது. சிஸ்டினின் அம்மா மிகவும் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருந்ததால் சிஸ்டின் எப்போதும் மனசு உடைந்த மாதிரி சோகமாகத்தான் இருந்தாள். இதற்கிடையில் அவள் தோழியுடன் ஒரு சுற்றுலா திட்டம் போட்டிருந்தாள். ஆனால் அந்த இடத்துக்கு வந்த பிறகு கோபக்காரமான மேனேஜர் அவளை வேலையிலிருந்து நீக்கி விடுகிறான். இதனால் அவளுடைய மனநிலை இன்னும் மோசமாகி விடுகிறது. அந்த நேரத்தில் ஒரு பார்ட்டியில் ஹேனா அவளை ஆறுதல் சொல்லி ஒரு புதிய அட்வென்ச்சர் பிளான் பற்றி சொல்கிறாள். ஸோ அந்த பாரியில் தான் அவங்களோட ரோட்ரிகோ பண்ணுறவங்க ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவங்க மிக குறைந்த பணத்திற்கு, அதுவும் சதுப்பு நிலத்துக்குள்ளேயே கூட்டி சென்று ஒரு முதலையை காட்டுவேன் என்று சொல்கிறார். வேலை போய்விட்டது, இப்போது வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கலாமே என்று நினைத்த சிஸ்டினும் இதுக்கு சம்மதிக்கிறாள். அடுத்த நாள் காலை ரோட்ரிகோ கொடுத்த முகவரிக்கு அவங்க செல்கிறார்கள். அங்கே போன பிறகு அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல குடும்பங்களும் அதே அட்வென்ச்சர் பிளானுக்காக வந்திருப்பதை பார்க்கிறார்கள். முதல் ரோட்ரிகோ எல்லாரையும் காட்டு நடுப்பகுதிக்குள் கூட்டிச் செல்கிறான். அங்கே அவனும் அவனுடைய பாஸும் சேர்ந்து தங்களுடைய கிளையண்ட்களுக்காக ஒரு சின்ன மியூசியம் மாதிரி அமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மியூசியத்துக்குள் காட்டில் கிடைக்கும் பல ஆபத்தான உயிரினங்களும் இறந்த மிருகங்களின் தோல்கள், எலும்புகள், செதில்கள் எல்லாமும் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாஸ் எல்லோருக்கும் அந்த இடத்தை காட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிப்போவின் மண்டையோட்டை காட்டி அதை நான் 1980 வேட்டையாடினேன் என்று பெருமையாக சொல்கிறான். ஆனால் இப்போது இங்கே எந்த ஹிப்போவும் இல்லை என்றும் சொல்கிறான். இதற்கிடையில் சிஸ்டினும் ஹேனாவும் அந்த பெரிய மண்டையோட்டோடு ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ரோட்ரிகோ சதுப்பு நிலத்துக்குள் செல்லும் படகை தயார் செய்து கொண்டிருக்கிறான். எல்லோரையும் படகில் உட்கார வைத்த பிறகு லைஃப் ஜாக்கெட் கொடுத்து சில முக்கியமான எச்சரிக்கைகளையும் சொல்கிறான். அதில் மிகவும் முக்கியமான ஒன்று, யாரும் கையை தண்ணீருக்குள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏனெனில் அந்த தண்ணீருக்குள் பல ஆபத்தான மிருகங்கள் இருக்கின்றன, அவை தீங்கு செய்யக்கூடும் என்று எச்சரிக்கிறான். அதுக்கு பிறகு எல்லாரும் படகில் சதுப்பு நிலத்துக்குள் செல்கிறார்கள். காட்டு நடுப்பகுதியில் மிகவும் பயமூட்டும் மாதிரி இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறார்கள். ஆனாலும் எல்லோரும் இந்த அனுபவத்தை ரசித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ரோட்ரிகோ தன் மொபைலை எடுத்து பார்த்து ஒரு டிராக்கரை கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். இங்கேதான் ஒரு பெரிய திருப்பம் தெரிகிறது. முந்தைய இரவு முதலையின் மீது எரிந்த சிவப்பு வெளிச்சம் உண்மையில் ஒரு விளக்கு இல்லை, அது ரோட்ரிகோ பொருத்திய டிராக்கர். அந்த டிராக்கரின் சிக்னலை பின்தொடர்ந்து அவன் சுற்றுலா பயணிகளை முதலை அருகே அழைத்து செல்வான். பிறகு அதற்கு சாப்பாடு போட்டு வெளியே வர வைத்து எல்லாருக்கும் காட்டி பணம் சம்பாதிப்பான். ஆனால் இன்று அந்த டிராக்கரில் முதலையின் இருப்பிடம் தெரியவில்லை. டிராக்கர் விழுந்திருந்த இடத்திலும் எதுவும் இல்லை. அவன் அந்த இடத்துல நிறைய உணவு போடுகிறான், மார்ஷ்மெல்லோவும் போடுகிறான், கோழி இறைச்சியும் எரிகிறான், இன்னும் என்னென்னவோ தண்ணீருக்குள் போடுகிறான். ஆனால் முதலை மட்டும் எங்கிருந்தும் வரவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்து முதலையை காண முடியாததால் அவர்கள் மீண்டும் படகை நகர்த்தி முன்னே செல்கிறார்கள். கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு விசித்திரமான காட்சி தெரிகிறது. அந்த முதலை தூரத்தில் கரையின் ஓரத்தில் செத்து படுத்திருக்கிறது. அதன் தலை உடம்பிலிருந்து பிரிந்து போயிருக்கிறது. இதை பார்த்தவுடன் எல்லோரும் உறைந்து போகிறார்கள். ஒரு முதலையை இப்படி செய்திருக்கிற மிருகம் எவ்வளவு கொடூரமானது இருக்கும் என்று நினைத்தவுடன் இப்போது தங்களுடைய உயிரும் ஆபத்தில் இருப்பது எல்லோருக்கும் புரிகிறது. இங்கேயே முந்தைய இரவின் மர்மமும் வெளிவருகிறது. அந்த முதலையை தாக்கிய பெரிய மிருகம் உண்மையிலேயே இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தானது என்பதும் இப்போது தெளிவாகிறது. அவர்களுடன் வந்திருந்த வயதான ஒருவர் உடனே ரெஸ்கியூ டீமுக்கு அழைக்க சொல்லுகிறார். ஆனால் ரோட்ரிகோ அதற்கு உடன்படவில்லை. அவர் மேலே கோபமாக சத்தமிட்ட பிறகுதான் ரோட்ரிகோ உண்மையை சொல்கிறான். இங்கே சுற்றுலா பயணிகளை கொண்டு வர அனுமதியே இல்லை. அவன் எல்லோரையும் சட்டவிரோதமாகத்தான் கொண்டு வந்திருக்கிறான். இப்போது ரெஸ்கியூ டீமுக்கு தகவல் சொன்னால் அவனும் அவனுடைய பாஸும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் என்று பயப்படுகிறான். இதை கேட்டவுடன் எல்லோரும் அவன் மேல் கோபப்படுகிறார்கள். ஆனாலும் அவன்
கவலைப்படாதீர்கள், நான் உங்களை எல்லோரையும் சீக்கிரம் இங்கிருந்து வெளியே கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். அவர்களும் இன்னும் சம்ஹவ் தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் அவர்களுடைய படகை தண்ணீருக்குள் இருந்து யாரோ வலுவாக தள்ள ஆரம்பிக்கிறது. ஒரு கணத்தில் படகு கவிழ்ந்து எல்லோரும் தண்ணீருக்குள் விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டே கவிழ்ந்த படகு பக்கம் நீந்தி வர முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் டயானா என்ற தொழில் செய்வது போல தோன்றும் ஒரு பெண் படகிலிருந்து மிகவும் தூரம் தள்ளி சென்று விடுகிறாள். உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பயத்தில் அவள் விரைவாக தண்ணீரிலிருந்து வெளியே வந்து ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறாள். மற்றவர்கள் மெதுவாக வெளியே வரும்போது ரோட்ரிகோவும் உயிரை பிடித்து வெளியே வருகிறான். அப்போதுதான் தண்ணீருக்குள் இருந்த ஏதோ ஒன்று அவனை தாக்கி அவன் மிகவும் மோசமாக காயமடைந்திருப்பது தெரிகிறது. அவனை எல்லோரும் சேர்ந்து எப்படியோ படகின் மேல் ஏற்றுகிறார்கள். அப்போதே மீண்டும் யாரோ அந்த படகை தள்ளத் தொடங்குகிறார்கள். இந்த முறை அவர்கள் பீதி அடையாமல் அமைதியாக இருக்கிறார்கள். தண்ணீருக்குள் இருந்த அந்த சக்தி படகை மரங்களுக்கு அருகே கொண்டு வந்து விட்டு விடுகிறது. அந்த நிமிடத்துக்கு அது அவர்களுக்கு நல்ல விஷயம்தான். ஏனெனில் படகு அதிக எடையால் மெதுவாக தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்து விட்டது. மரங்களுக்கு பக்கத்தில் வந்ததும் பலர் விரைவாக மரங்களுக்கு மேலே ஏறிக்கொள்கிறார்கள். படகில் இருந்தவர்கள் ரோட்ரிகோவுக்கு உதவ முயற்சிக்கிறார்கள். ஆனால் முதலுதவி பெட்டி தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறது. உடனே சிஸ்டின் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மரத்தின் உதவியுடன் கீழே இறங்கி அந்த முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து படகில் கொடுக்கிறாள். அங்கிருந்த வயதான மனிதரின் மகள் ஒரு நர்ஸ். அவள் முதலுதவி பெட்டியில் இருந்த கத்தியை எடுத்து ஃப்ளேர் கண்ணின் வெப்பத்தில் சூடாக்கி ரோட்ரிகோவின் காயத்தில் வைத்து கட்டுப்படுத்துகிறாள். இதனால் இரத்த ஓட்டம் குறைகிறது. தொற்று வரும் வாய்ப்பும் குறைகிறது. ரோட்ரிகோவின் வலியும் கொஞ்சம் தணிகிறது. இந்த நிமிடத்துக்கு அவங்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து விட்டோமோ என்ற மாதிரி நிம்மதி அடைகிறார்கள். பிறகு எல்லோரும் கொஞ்சம் சுவாசம் பிடித்து அமைதியாக இருக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் படகிலிருந்து கீழே விழுந்திருந்த தண்ணீர் பெட்டியையும் கண்டுபிடிக்கிறார்கள். அதை மைக்கி எடுத்து எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்கிறான். அப்போது அந்த வயதான மனிதர் இப்போது உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையானால் போராடவும் தயாராக இருக்கணும் என்று சொல்கிறார். இவங்கள் எப்படி சமாளிப்பது அப்படின்றது யோசித்து கொண்டிருக்கும்போது மைக்கி தண்ணீருக்குள் ஏதோ அசைவு இருப்பதை உணர்கிறான். அதை தன்னுடைய தாத்தாவிடம் சொன்னதும் உடனே எல்லாரும் மரங்களுக்கு மேலே ஏறுங்கள் என்று அவர் எச்சரிக்கிறார். அந்த பதட்டத்தில் எல்லோரும் ஏற முயற்சிக்கும் போது அந்த வயதானவரின் மகள் தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறாள். கீழே கிளையில் இருந்த சிஸ்டின் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் தண்ணீருக்குள் சென்று அவளை தாங்கிக் கொண்டு மீண்டும் படகின் மேல் ஏற்றுகிறாள். அவர்கள் இன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து மீளவே இல்லை. அதுக்குள் ஹேனா நின்றிருந்த அதே மரத்தை அந்த மிருகம் மோதி தாக்குகிறது. ஹேனா சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறாள். தோழி ஆபத்தில் இருப்பதை பார்த்தவுடன் சிஸ்டின் உடனே அவளை காப்பாற்ற ஓட நினைக்கிறாள். ஆனால் ஹேனா அவளிடமிருந்து மிகவும் தூரத்தில் இருந்தாள். அந்த நேரத்தில் ஹேனாவுக்கு மிகவும் அருகில் இருந்தவர் சிஸ்டின் இப்போதுதான் காப்பாற்றிய அந்த வயதான மனிதர்தான். தன் மகளை காப்பாற்றிய உதவிக்கு பதில் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தாரோ என்னவோ அவர் தண்ணீருக்குள் குதித்து ஹேனாவை காப்பாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் பாவம், அந்த முதியவர்தான் அந்த மிருகத்தின் இரையாகி விடுகிறார். தண்ணீரில் அவருடைய இரத்தம் மட்டுமே தெரிகிறது. இதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். சிஸ்டின் மீண்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஹேனாவை மேலே இழுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஹேனா எடையாய் இருந்ததால் அவளை மேலே தூக்க முடியவில்லை. உடனே ஹேனா சிஸ்டினின் கையை விட்டுவிட்டு தண்ணீரின் மறுபக்கத்துக்கு சென்று மரத்தில் ஏற முயற்சிக்கிறாள். ஆனால் அவள் வெற்றி பெறுவதற்குள் அதே மிருகம் தண்ணீரிலிருந்து பாய்ந்து வந்து அவளை தாக்கி மீண்டும் தண்ணீருக்குள் இழுத்துச் செல்கிறது. ஹேனாவும் அங்கேயே உயிரிழக்கிறாள். 2 பேரின் மரணத்திற்கு பிறகு எல்லோரும் முழுக்க அதிர்ச்சியில் மூழ்கிவிடுகிறார்கள். இப்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பற்றித்தான் பயப்படுகிறார்கள். மெல்ல மெல்ல இரவும் சூழ ஆரம்பிக்கிறது. இன்னும் அவர்கள் திரும்பி வராததால் மறுபுறம் ரோட்ரிகோவின் பாசும் பதற்றமடைகிறான். இன்னொருவரை அனுப்பி ரோட்ரிகோவை தேடச் சொல்லுகிறான். ஆனால் அந்த பையன் இரவு நேரத்தில் இவ்வளவு ஆபத்தில் போக வேண்டுமென்றால் அதிக பணம் வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு வாக்கர் சம்மதிக்காமல் அவனே தயாராகி தேட கிளம்புகிறான். இதே நேரத்தில் காட்டு நடுவே சிக்கி தவிக்கும் மக்கள் சோர்ந்து உடைந்து கிடக்கிறார்கள். சிஸ்டினுக்கு தனியாக வலி, ரோட்ரிகோவுக்கு தனியாக வலி. நஸ் சிஸ்டினை பரிசோதித்து பார்க்கும்போது ஹேனாவை இழுக்க முயன்ற போது சிஸ்டினின் கை இடறி எலும்பு இடம் மாறி இருப்பதை அறிகிறாள்.
உடனே தனது பயிற்சியை பயன்படுத்தி அந்த கையை சரி செய்கிறாள். பிறகு ரோட்ரிகோவிடம் சென்று பார்க்கும்போது அவன் மிகவும் பலவீனமாகவும் நீர்ச்சத்து இழந்தவனாகவும் இருப்பதை கவனிக்கிறாள். அவளும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து மீண்டும் நன்றாக சுவாசிக்க உதவுகிறாள். அப்போது ரோட்ரிகோ படகை சுற்றி தண்ணீரின் மேல் தீ பற்ற வைத்தால் அந்த மிருகம் நம்மை அணுக முடியாது என்று சொல்கிறான். அதற்கு பிறகு அவன் எல்லோரிடமும் மனம் உடைந்து மன்னிப்பு கேட்கிறான். நீங்கள் சொன்ன போதே ரெஸ்கியூ டீமை அழைத்திருக்க வேண்டியது, அப்படி செய்திருந்தால் இன்னைக்கு நாம் எல்லாரும் உயிரோடு இருந்திருப்போம் என்று வருத்தப்படுகிறான். அதன் பிறகு படகுக்குள்ள இருக்கும் தன் உண்மையான டிராக்கரை யாராவது எடுத்து வந்தால் அதை கொண்டு ரெஸ்கியூ டீமுக்கு தகவல் அனுப்ப முடியும் என்று சொல்கிறான். இதை கேட்டவுடன் மீண்டும் சிஸ்டின் தான் முன் வருகிறான். ரோட்ரிகோ லாக்கர் எங்கே இருக்கின்றது, எப்படி திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாவியையும் அவளிடம் கொடுக்கிறான். உடனே சிஸ்டின் தண்ணீருக்குள் குதிக்கிறாள். லுபாப்பி அவள் படகுக்குள் நீந்தி சென்று லாக்கரை கண்டுபிடித்து திறக்க முயற்சிக்கிறாள். பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த லாக்கர் திறக்கிறது. டிராக்கரும் கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பி வரும்போது அவளுடைய உழைப்பு வீணாகிவிட்டதோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் டிராக்கர் வேலை செய்யவில்லை. ரோட்ரிகோ அதை விரைவாக எடுத்து சோதித்து அதன் பேட்டரியை சரி செய்து மீண்டும் இயக்க முயல்கிறான். இந்த முறை அது இயங்குகிறது. அவனுடைய லொக்கேஷன் சிக்னல் அனுப்பப்படுகிறது. அந்த அலர்ட்டை முதலில் பெறுவது அவனுடைய பாஸ் தான். ஏற்கனவே அவர்களை தேடிக்கொண்டு தண்ணீரில் வந்து கொண்டிருந்தவன் இடத்தை அறிந்தவுடன் வேகமாக அங்கே சென்று சேர்கிறான். தூரத்தில் அவனுடைய படகு தெரிந்தவுடன் அங்கே சிக்கியிருந்தவர்களுக்கு உயிர்ப்பே திரும்பிய மாதிரி ஆகிறது. பாஸ் ரோட்ரிகோவை காயமடைந்த நிலையில் பார்த்ததும் பதறி போகிறான். இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு தான் கேட்குறான். அதுக்கு ரோட்ரிகோ தண்ணியில் ஒரு ஹிப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே பாஸ் அதிர்ச்சி அடைகிறான். இங்கே ஒரு ஹிப்போ இருக்க முடியும் என்கிறதே அவனுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயம். ஏனெனில் கடந்த 60 ஆண்டுகளாக இங்கே ஹிப்போவே இல்லை என்று அவன் சொல்கிறான். எப்படியாயினும் எல்லோரையும் தன் படகில் ஏற்றி அங்கிருந்து அழைத்து செல்ல முயற்சிக்கிறான். ஆனால் அப்போது டயானா என்ற அந்த தொழிலதிபர் பெண் ரோட்ரிகோ மீது வெறித்தனமான கோபத்தில் வெடிக்கிறாள். அவளுக்கு தோன்றிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அவன்தான் என்று குற்றம் சாட்டி நேராக அவனை கொல்லத்தான் போகிறாள். ஃபால் அவளை தடுக்க மைக்கி பின்னால் இருந்து வருகிறான். ஆனால் அவள் அவனை தள்ளிவிடுகிறாள். மைக்கி தண்ணீருக்குள் விழுந்த உடனேயே அடுத்த நொடியில் ஹிப்போ அவனை தண்ணீரிலேயே பிடித்து சாப்பிடுகிறது. இதை பார்த்து எல்லோரும் மீண்டும் அதிர்ச்சியில் ஆழ்கிறார்கள். இப்பொழுது அந்த பாஸுக்கும் இதெல்லாம் உண்மைதான் என்பதில் சந்தேகமே இருக்காது. மைக்கியின் அம்மாவும் அந்த நர்சுமான பெண்ணும் முழுக்க உடைந்து போகிறார்கள். முதலில் தந்தை இறந்தார், இப்போது மகனும் போய்விட்டான். இந்த உலகில் இனி அவளுக்கு யாரும் இல்லை என்பது போல் அவள் துயரத்தில் தவிக்கிறாள். இப்படி பெரிய ஹிப்போவை பாஸும் தன் வாழ்க்கையில் முதல் முறையாகத்தான் பார்க்கிறான். இந்த சதுப்பு நிலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹிப்போ இருக்கும்போது நாம் எல்லாரும் உயிரோடு தப்புவது மிகவும் கடினம். அதனால் முதலில் அதை வேட்டையாடியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அவன் எல்லோரையும் ஒரு பாதுகாப்பான கரைப்பகுதியில் இறக்கிவிட்டு தன் துப்பாக்கிகளுடன் கிளம்புகிறான். அவனிடம் 2 வகை ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒன்று மயக்க மருந்து குண்டு சுடும் துப்பாக்கி, இன்னொன்று கொல்ல பயன்படும் ஆயுதம். முதலில் ஹிப்போவை மயக்கிவிட்டு பிறகு அதை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறான். இதற்கிடையில் மைக்கியின் அம்மா அதிர்ச்சியால் தன் மகனை தேடி தண்ணீருக்குள் குதிக்கிறாள். அவன் ஏற்கனவே இறந்துவிட்டான் என்று கூட யோசிக்காமல் தேட ஆரம்பிக்கிறாள். மறுபுறம் ஹிப்போ நேராக பாஸின் முன் தோன்றுகிறது. அது இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதன் முன் பாஸ் மிகவும் சின்னவனாக தெரிகிறான். ஹிப்போ அவனை தாக்குகிறது. அவன் தன்னிடம் இருந்த கூர்மையான கருவியால் அதன் வாயை குத்தி தடுக்க முயற்சிக்கிறான். எப்படியாவது அதனை நிறுத்த வேண்டும் என்று பல வழிகளில் போராடுகிறான். ஆனால் இந்த முறை நிலைமையே அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. பாஸே தன் உயிரை காப்பாற்ற போராடும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நேரத்தில் காயமடைந்த ரோட்ரிகோ தன் முழு தைரியத்தையும் திரட்டி எப்படியோ ஒரு மயக்க மருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொள்கிறான். தன்னிடம் மீதமிருந்த சக்தியெல்லாம் சேர்த்து ஹிப்போவின் மீது அதை பயன்படுத்துகிறான். அப்போது ஹிப்போ பாஸோடு போராடி கொண்டிருந்தது. குண்டு பட்டவுடன் அது மயக்கமடைந்த மாதிரி தண்ணீருக்குள் சென்று விடுகிறது. ஹிப்போ தண்ணீருக்குள் போனதும் பாஸும் கொஞ்சம் சுவாசம் பிடிக்கிறான். பின்னால் திரும்பி ரோட்ரிகோவை பார்க்கும்போது அவன் அதிர்ச்சியில் முடங்கி விடுகிறான். ரோட்ரிகோ இறந்துவிட்டான். மகன் மாதிரி நினைத்த ஒருவன் அவன் கண் முன்னால் அப்படியே உயிரிழந்திருக்கிறான். அந்த வலியில் அவன் சில நொடிகள் துவண்டு நிற்கிறான். அப்போதுதான் மீண்டும் தண்ணீருக்குள் அசைவு தெரிகிறது. அவனுக்கு உடனே புரிகிறது, இந்த ஹிப்போ மீது
மயக்க மருந்து கூட அதிகமாக செயல்படவில்லை. ஆகவே இங்கிருந்து விரைவாக தப்பித்தே ஆக வேண்டும். பெண்களிடம் தண்ணீருக்குள் அசைவு ஏற்படுத்தி ஹிப்போவின் கவனத்தை திசை திருப்புங்கள், நான் இங்கே படகை எடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஹிப்போ அவர்கள் நினைத்ததை விட புத்திசாலித்தனமானது. அது தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடனே நேராக பாஸை தாக்குகிறது. உயிரை காப்பாற்ற அவன் ஒரு மரத்தின் மேல் ஏறுகிறான். ஆனால் அதற்குள் ஹிப்போ அவனை பார்த்து விட்டது. இப்போ அது அவனை நிச்சயமாக கொன்றிருக்கும். ஆனால் அந்த கடைசி நொடியில்தான் பாஸின் மூளை வேலை செய்கிறது. அவன் ஜெபிலிருந்து ஒரு பெரிய வெடி மாதிரியான பொருளை எடுத்து அதை ஏற்றி ஹிப்போவின் வாய்க்குள் வீசுகிறான். இறுதியாக ஹிப்போ அங்கிருந்து விலகி சதுப்பு நிலத்துக்குள் திரும்பிச் செல்கிறது. இப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறது. அவர்கள் அங்கே சிறிய அளவில் சந்தோஷப்படுகிறார்கள். உடனே படகை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து முன்னே நகர்கிறார்கள். எப்படியாயினும் உயிர் தப்பியிருக்கிறது என்பதே ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு கட்டடத்தருகே நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தண்ணீரை விட அந்த கட்டிடம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைத்து எல்லோரும் அதன் உள்ளே செல்ல முடிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அந்த கட்டிடம்தான் தண்ணீரை விட பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அதே இடத்தில் ஹிப்போக்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. ஏன் அப்படி செய்தார்கள் என்று தெரியாது. ஒருவேளை விஞ்ஞான பரிசோதனைகளுக்காக இருக்கலாம். ஏனெனில் அந்த இடத்தில் இருந்த பல பொருட்கள் அது ஒரு அரசு வசதி கொண்ட ஆய்வகமா என்னவோ என்ற உணர்வை தருகின்றன. அங்கே சின்ன சின்ன கூண்டுகளும் இருக்கின்றன. அவற்றுக்குள் பல மிருகங்களின் எலும்பு கூடுகளும் கிடக்கின்றன. அங்கேதான் சிஸ்டின் ஒரு விசித்திரமான அழுகை சத்தத்தை கேட்கிறாள். அவள் மெதுவாக அந்த சத்தம் வரும் திசையில் சென்று பார்க்கும்போது ஒரு குட்டி ஹிப்போ மீது ஒரு கனமான இரும்பு வேலி விழுந்து கிடப்பதை பார்க்கிறாள். அந்த குட்டி அங்கே சிக்கி தவிக்கிறது. அதை பார்த்த சிஸ்டின் உதவி செய்ய முயற்சிப்பதற்குள் தண்ணீருக்குள் இருந்த அந்த குட்டியின் அம்மா ஹிப்போ அங்கே வந்து விடுகிறது. அது சிஸ்டினை கொல்லவே வந்தது போல துரத்த ஆரம்பிக்கிறது. சிஸ்டின் உடனே அங்கிருந்து ஓடுகிறாள். பாசும் அவளை வெளியே கொண்டு வர உதவுகிறான். பிறகு எல்லோரும் கட்டடத்துக்குள் பாய்ந்து சென்று உடனே கதவை மூடுகிறார்கள். பாஸ் சீக்கிரம் தீ ஏற்றி ரெஸ்கியூ டீமுக்கு சிக்னல் அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறான். எல்லோரும் அங்கே கிடைத்த மரப்பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதே சிஸ்டினின் கண்களுக்கு ஒரு பெட்ரோல் ட்ரம் படுகிறது. அதை இங்கே கொண்டு வந்தால் தீ எளிதாக பற்றும் என்று நினைத்து அவள் அதை இழுத்து வர முயற்சிக்கிறாள். ஆனால் அந்த நொடிதான் ஹிப்போ கதவை உடைத்து உள்ளே புகுகிறது. பாஸ் அதற்கு நேரே முன்பாக இருக்கிறான். அது அவனை உடனே கொன்றிருக்கும் நிலையில் எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்ற வேறு வேறு அறைகளுக்குள் ஓடுகிறார்கள். சிஸ்டினும் அந்த தொழிலதிபர் பெண்ணும் சேர்ந்து ஒரு அறைக்குள் சென்றவுடனே அந்த பெண் கதவை மூடி பாஸுக்கு உள்ளே வர எந்த வாய்ப்பும் தரவில்லை. பாஸ் வெளியே நின்றபடியே இதை பார்க்கிறான். சிஸ்டினுக்கும் இதை பார்த்து மனசு உடைந்து போகிறது. ஆனாலும் அந்த நிமிடத்தில் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வெளியே கேட்கும் சத்தங்களை கேட்டவுடன் பாஸ் இனி உயிரோடு இல்லை என்பதே புரிகிறது. உண்மையிலேயே ஹிப்போ அவனை கடுமையாக தாக்கி தன் பெரிய கால்களால் அவன் மார்பை மிதித்து கொன்று விடுகிறது. சிஸ்டினுக்கு இது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் இது யார் மீது யார் பழி சுமத்த வேண்டும் என்று பேச வேண்டிய நேரமில்லை. அந்த ஹிப்போ இப்போது அவர்கள் இருக்கும் கதவையும் உடைத்து உள்ளே வர முயற்சிக்கிறது. சில வினாடிகளில் கதவு உடைந்து விழும் நிலையில் இருக்கிறது. உடனே சிஸ்டின் தன் கூட இருந்த பெண்ணிடம், நாம் இருவரும் இரு திசையில் ஓடிவிட்டால் குறைந்தது ஒருத்தராவது உயிர் பிழைப்போம் என்று சொல்கிறாள். அதே போல நடக்கிறது. தொழிலதிபர் பெண் வேறு பக்கம் ஓடுகிறாள். ஹிப்போ சிஸ்டினை துரத்துகிறது. ஓடிக்கொண்டிருந்த சிஸ்டின் முன்பு கீழே போட்ட பெட்ரோல் இருந்த இடத்தை அடைகிறாள். தன்னை காப்பாற்ற அவள் ஜெபிலிருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்து எரிய வைத்து அதை பெட்ரோலுக்கு அருகே போட்டு விடுகிறாள். உடனே அங்கே தீப்பற்றுகிறது. அந்த தீயில் ஹிப்போ மெதுவாக கருக ஆரம்பிக்கிறது. அதனால் சிஸ்டினுக்கு தப்பிச் செல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய கால் மோசமாக காயமடைந்திருக்கிறது. நண்பியின் உதவியுடன் அங்கிருந்து நகர முயற்சிக்கும் போது அவளுக்கு திரும்ப அந்த குட்டி ஹிப்போவின் அழுகை சத்தம் கேட்கிறது. சிஸ்டின் உடனே அந்த பெண்ணிடம், நீ இங்கே இரு, அதை காப்பாற்றிவிட்டு நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே செல்கிறாள். அவள் அந்த கனமான வேலியை தூக்கி குட்டி ஹிப்போவை விடுவிக்க முயற்சிக்கிறாள். அந்த நேரத்தில் தான் அந்த அம்மா ஹிப்போ அங்கே மீண்டும் வருகிறது. அது சிஸ்டினையும் அருகில் இருந்த அந்த பெண்ணையும் பார்க்கிறது.
கோபத்தில் அந்த தொழிலதிபர் பெண்ணின் வயிற்றில் மிகவும் கொடூரமாக மோதுகிறது. அவள் அங்கேயே உடனடியாக இறந்து விடுகிறாள். அதன் பிறகு ஹிப்போ மெதுவாக சிஸ்டினை நோக்கி வருகிறது. சிஸ்டின் முழுக்க பயந்து நிற்கிறாள். இப்போ இது நிச்சயமாக என்னையும் கொன்றுவிடும் என்று நினைக்கிறாள். ஆனால் ஆச்சரியமாக ஹிப்போ அப்படி செய்யவில்லை. ஏனெனில் சிஸ்டின் தான் தனது குட்டியை காப்பாற்றி இருக்கிறாள். தன் குட்டி உயிரோடு மீண்டு தன்னிடம் வந்ததை பார்த்த அந்த அம்மா ஹிப்போவின் கோபம் அடங்கி விடுகிறது. அந்த நேரத்தில் அது தன் குட்டியோடு விளையாடத் தொடங்குகிறது. பிறகு சிஸ்டினை ஒரு முறை அமைதியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து திரும்பிச் செல்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சிஸ்டின் உடனே மேலே காட்டுப்பக்கம் ஓடுகிறாள். அப்போது ரெஸ்கியூ ஹெலிகாப்டரின் சத்தமும் கேட்கத் தொடங்குகிறது. அவர்கள் சேர்ந்து ஏற்றிய தீயின் சிக்னலை பார்த்துதான் இந்த உதவி அங்கே வந்திருக்கிறது. சிஸ்டினுக்கு அதிர்ஷ்டம் 2 மடங்கு வேலை செய்கிறது. ஒன்று, ஹிப்போ அவளை உயிரோடு விட்டது. இன்னொன்று, ரெஸ்கியூ டீம் சரியான நேரத்தில் வந்து அவளை காப்பாற்றியது. ஆனால் அவளுடன் வந்திருந்த எல்லாரும் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டு விட்டார்கள். அதற்காக அவள் மனதில் பெரும் துயரத்தோடு இருக்கிறாள். ஹெலிகாப்டரில் மேலே பறந்து கொண்டிருக்கும் போது கீழே அந்த சதுப்பு நிலத்தை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அங்கே அந்த ஹிப்போ தன் குட்டியுடன் மீண்டும் சதுப்பு நிலத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்த சிஸ்டினுக்கு இன்னும் அதிகமாக சோகம் வருகிறது. ஏனெனில் அவள் புரிந்து கொள்கிறாள், அவளுடைய நண்பர்களுக்கு என்ன நடந்ததோ அதே விஷயம் நாளை வேறு யாருக்காவது நடக்கலாம். அதையும் அவளால் மாற்ற முடியாது. இந்த பயங்கரமான எண்ணங்களோடு சிஸ்டின் மட்டும் உயிர் தப்பி மீள்கிறாள். இப்படித்தான் இந்த படம் முடிகிறது.